Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள், 5 மினிட்ஸ்ல செஞ்சிரலாம். பிரெட்டும் எக் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 எக் உடைச்சு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு salt சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா இதை அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போது எண்ணெயை நல்லா இந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பேன் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை இந்த பேனில் சேர்த்துடலாம். எக்கு சேர்த்துட்டு உடனே நம்ம ஒரு ப்ரெட்டை இந்த மாதிரி 2ஆக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒன்றுன்னா இப்படி 2 பக்கமும் அந்த எக்கு ஒட்டுற மாதிரி திருப்பி சேர்த்து ஒரு 2 டைம் போட்டு அந்த ப்ரெட் ஸ்லைஸை வச்சிடலாம். அதே மாதிரி இந்த ப்ரெட் ஸ்லைஸையும் பண்ணிடலாம். இப்போது 2 பக்கமும் எக்கு நல்லா மாற்றி போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க எக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி வேக வைக்கும் போது நல்ல எக்கு வெந்து வந்துடும். ஒரு 2 டைம் இந்த மாதிரி 2 சைட்லேயும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எக்ஸ்ட்ரா இருக்க இந்த எக்கை இந்த மாதிரி உள்ளே மடித்து விட்டுறலாம். அடுத்ததாக சீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எக்கு மேலே வச்சிடலாம். சீஸ் வச்சுட்டு உடனே இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம மைனஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சாப்பிடும்போது இடையே நல்ல ஜூஸியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மைனஸ் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை 2ஆக மடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல மைனஸ் எல்லா பக்கத்துலேயும் போயிட்டு சீஸ் அந்த க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 20 செகண்டில் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். பாருங்கள், இடையிலலாம் நம்ம வச்சுருக்க சீஸும் அந்த மைனஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.